நிக்சன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு கோலை கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அந்த ஸ்டோரிக்கு பதில் அளிக்கிற மாதிரி இப்போ ஐஷோட அப்பா ஒரு ஸ்டோரி ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஸ்டோரியில அவர் என்ன போஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு. பிரதீப் அவர்கள் நிக்சனை பார்த்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டு நீ எல்லாம் இப்படி உட்கார்ந்து இருக்கலாமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருந்திருப்பாரு. பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்த இஷ்யூலையுமே வந்துட்டு ஐஷோ அவர்கள் பண்ணது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஐஷோட அப்பா ஃபீல் பண்ணி ஆல்ரெடி பிரதீப் அவர்களுக்கு ஐஷோட அப்பா ஃபோன் பண்ணி பேசியிருந்தாரு. இந்த விஷயத்த பிரதீப் அவர்கள் அவரோட சோஷியல் மீடியா ஹேண்டில் அவர் போஸ்டும் பண்ணியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐஷோட அப்பா வந்துட்டு பிரதீப் கிட்ட ஒரு சாரியும் கேட்டிருந்தாரு. அண்ட் ஐஷு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஐஷு வந்து ஒரு பெரிய லெட்டர் மாதிரி எழுதி அதை அவங்க சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுல பிரதீப்புக்கு சாரியும் கேட்டிருந்தாங்க ஐஷு அவர்கள். ஸோ ஐஷு அவர்கள் பண்ண தப்ப அவங்க உணர்ந்திருக்காங்க. ஐஷு அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்டா இருந்தால் கூட அவங்க நாமினேட் ஆகி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வரல. ஐஷுவோட அப்பா தான் வந்து ஐஷு வந்து போதும் உள்ள விளையாண்டது போதும், தயவுசெய்து அவங்களை வெளியில அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணனால ஐஷுவை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து எவிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களும் சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. ஸோ இந்த எல்லா விஷயத்துக்குமே நிக்சன் தான் வந்து ரொம்ப முக்கியமான காரணம். ஐஷுவோட வாழ்க்கையிலேயே வந்து பயங்கரமா விளையாடி இருக்காரு நிக்சன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியால எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஐஷு அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தப்பவும் சரி, வெளியில வந்தப்பவும் சரி, ஐஷோட அப்பாவுக்கு ஒரே ஒரு நபர் மேலதான் கோபம் இருந்துச்சு. அந்த நபர் யார் அப்படின்னா நிக்சன் அவர்கள் தான். ஐஷோ அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தப்போ அவங்களோட கேமை விளையாட விடாம ஐஷோட கான்சன்ட்ரேஷனை ஃபுல்லா அவர் பக்கமே வச்சிருந்தாரு நிக்சன். அண்ட் ஐஷுவை முழுக்க முழுக்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு நிக்சன் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் நிக்சன் மேல எப்பொழுதுமே வைக்கப்பட்டு இருக்கு. அண்ட் இந்த குற்றச்சாட்டு எல்லாத்துக்குமே வந்து நிக்சன் வந்து சாரி அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தையில முடிச்சிருந்தாரு. பட் ஐஷோட அப்பா வந்து நிக்சன் மேல பயங்கரமான கோவத்துல இருந்துட்டு இருந்தாரு. அவர் என்னதான் ஒரு கோவத்துல இருந்தாலும் அவர் அதை வந்து எங்கேயுமே வந்து ஓப்பன் அப் பண்ணவே கிடையாது. இந்த மாதிரி அப்பப்போ 1-2 ஸ்டோரிஸ் மட்டும் தான் அவர் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. பட் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அந்த கோவத்தை அவர் வெளிப்படுத்துவாரு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளாம் பொறுத்து இருந்து பார்ப்போம் ஐஷோட அப்பா எப்படி வந்து இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண போறாரு அண்ட் அவர் கோவத்தை வெளிப்படுத்துவாரா மாட்டாரா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக்கிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.